சென்னை எழும்பூரில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மத்திய சென்னையில் துணை மின் நிலையம் அமைத்து தரப்படும் என வாக்குறுதி அளித்தார். தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில் வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அப்படி சில வாக்குறுதிகளை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புகின்றேன். துறைமுகம் தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கையின் அடிப்படையில் தொகுதியில விரைவில் துணை மின் நிலையம் அமைக்கப்படும். திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் கலியபெருமாளை ஆதரித்து திருப்பத்தூரில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை நிறுத்துவதற்குத்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது என குற்றம் சாட்டினார். அம்மா அறிவிச்சாங்க, அம்மாவுடைய அரசு கொடுத்தது 25,000 ரூபாய் மானியம். ஒரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் கொடுத்தோம். அதுவும் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. திமுக ஆட்சி வந்தது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யல. அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை நெல்லை வாகையடி முனையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உணர்வு பூர்வமான ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அண்ணாமலை பீய்ந்த செருப்பு என கொச்சைப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்த பக்கம் அண்ணாமலை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை, நம் உணர்விலே கலந்திருக்கக்கூடிய போராட்டத்தை, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் யாராவது கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கக்கூடிய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பீத்து போன செருப்பு என்கிறார். கடலூரில் பாமக சார்பில் போட்டியிடும் தங்கர்பச்சானை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அன்புமணி ராமதாஸ் மாப்பிள்ளை தாம்தான், ஆனால் போட்டிருக்கிற சட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தினுடையது என பேசிய காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளார். நேற்று ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு விஷ்ணு பிரசாத் அவர்கள், இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை நான் தான், ஆனா நான் போட்டிருக்கிற சட்டை அமைச்சர் தான். ஆனா உண்மையான மாப்பிள்ளை யாரு? நம்ம தங்கர்பச்சான் தான், இந்த தொகுதியின் மாப்பிள்ளை. நீலகிரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எல் முருகன் எடப்பள்ளி பகுதியில் உள்ள சாய்பாபா கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.